தேவன் இந்த மகா சிருஷ்டியை சிருஷ்டித்தது மனிதனுக்காக, மிருகங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டி யாவையும் தேவன் கவனிங்க, அவர் வார்த்தையினால் அதை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் வெறும் வார்த்தையை சொல்லி சிருஷ்டிக்கவில்லை. அப்புறம் அதிக ஜாக்கிரதையோடு அன்போடு தன் கைகளால் சிருஷ்டித்தார். தன்னைப் போலவே மனிதனை சிருஷ்டித்தார், தன் சாயலுக்கு ஏதுவாக அவனை சிருஷ்டித்தார். அதனால் தேவனுக்கு மனிதன் என்றால் ரொம்ப இஷ்டம். தன்னைப் போலவே மனிதனை தன் கைகளாலேயே சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். எனவே அந்த மனிதனுக்காக சகல சிருஷ்டிகளையும் தேவன் சிருஷ்டித்தார். அந்த மனிதன் தனியாக இருப்பது தேவனுக்கு இஷ்டமில்லை என்பதனால் குடும்ப நடைமுறையை உண்டாக்கினார். நீங்கள் பெருகுங்கள், பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம்தான் இந்நாளிலே இருக்கின்ற அந்த 7 கண்டங்களிலே 6 கண்டங்களிலே இருக்கின்ற ஜனங்கள் 700 கோடிக்கு மேல் இருவரை தேவன் சிருஷ்டித்தார். அந்த இருவரை ஆசீர்வதித்த போது எத்தனை கோடி பேர் ஆனார்கள்? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க 700 கோடிக்கு மேல். ஆனால் மரித்தவர்கள் எத்தனை 1000 கோடி பேர். அப்படியென்றால் தேவன் அவர் தெரிந்து கொண்டிருக்கின்ற குடும்ப நடைமுறை விலையேறப்பெற்றது. இந்த விலையேறப்பெற்ற குடும்ப நடைமுறையை நாசமாக்க வேண்டுமென்று அன்று தொடங்கி இன்று வரைக்கும் சாத்தான் எடுக்காத முயற்சிகளே கிடையாது. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் குடும்ப நடைமுறையை நாசமாக்க வேண்டுமென்று சாத்தான் எந்த அளவுக்கு போராடுகிறான். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தின் நடைமுறைகள் யாவையும் பார்க்கிலும் மிக மேன்மையானது அந்த குடும்ப நடைமுறை. குடும்பமே இல்லை என்றால் இந்த உலகம் முழுமையடையாது, ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும். எனவே குடும்பத்தை குறித்து எப்போ பேசினாலும் அதை கேட்கிற யாவருக்குமே அது கனெக்ட் ஆகும். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். நான் பைபிள்ல இருக்கின்ற ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். ஈசாக்கின் குடும்பம். ஈசாக்கின் மனைவி பெயர் என்ன? ரெபேக்காள். இவர்கள் இருவருமே வாலிப பிராயத்துல தேவ சித்தத்தின் பிரகாரம் திருமணம் செய்து கொண்டார்கள். இருந்தாலும் அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் அந்த பிரச்சனைகளினாலே, கேளுங்க, ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொள்ளவோ அல்லது எதிர்த்து சண்டை போடுறத செய்யல. மீண்டும் கேள்வி கேட்கிறேன், சாதாரணமா கணவன் மனைவிக்கு இடையில ஏன் சண்டை வரும் தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனையினால் அது வருகிறது. ஏதோ ஒரு பிரச்சனையினால் சண்டை வருகிறது. அப்போ அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுத்தா சண்டை போடுறதுக்கான நேரம் எங்க இருக்கும்? நீ ஏன் கூட சண்டை போடுறதுனால என்னங்க லாபம்? நீ ஏன் கூட சண்டை போடுறதுனால என்னமா லாபம்? இந்த பிரச்சனையை உன்னாலையும் தீர்க்க முடியாது, என்னாலையும் தீர்க்க முடியாது. இருவரும் சேர்ந்து தேவனிடத்தில் போனால் அவர் தீர்த்து வைப்பார். அதனால வா, நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய அந்த நடத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு தேவன்தான். அந்த தேவன்கிட்ட போய் பிரச்சனைய சொன்னோம் என்றால் அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். தயவு செஞ்சு கேளுங்க, ஆபிரகாமின் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது. பஞ்சத்தினால் பிரச்சனை. அப்படியென்றால் நம்ம பாஷையில ஃபினான்ஷியல் பிரச்சனை. அப்படி வந்தபோது தேவன்கிட்ட நேரா போய் அவன் பிரச்சனையை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தேவன்கிட்ட, அதாவது சொல்ல வேண்டிய பிரச்சனையை தேவன்கிட்ட சொல்லாம தானே பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து விட்டான். எகிப்து தேசத்துக்கு போய் விதவிதமான பிரச்சனைகளை வரவழைத்து அதன் விளைவாக தன் வாழ்க்கையில தீராத நஷ்டத்தை, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு தீராத கஷ்டத்தை அந்நாளிலே ஆபிரகாம் கொண்டு வந்தான். இப்போ நாம் தியானிக்கின்ற அந்த நபர் யார் என்றால் ஆபிரகாமின் மகன்தான். குடும்பத்தின் பிரச்சனைகளை குறித்து பார்க்கின்றோம். கேளுங்க, இப்போ பஞ்சத்தினாலே பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? பஞ்சத்தினால் பிரச்சனை. ஆதியாகமம் 26 ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது கவனிங்க, ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய
ஆபிரகாம் இருந்த நாட்களிலுமே கூட பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வந்தபோது, அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்தபோது கேளுங்க, அந்த பஞ்சத்தை குறித்து தேவனிடத்தில் வந்து சொல்வதற்கு பதிலாக எகிப்துக்கு போய் எகிப்தின் உதவியை நாடலாம், அதாவது கேளுங்க, பார்வோனின் உதவியை நாடலாம் என்று சொல்லி தேவனை சார்ந்திருக்க வேண்டிய அந்த ஆபிரகாம் பார்வோனை சார்ந்து கொள்ள முயற்சி செய்தான். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சா நல்லா இருக்கும். பைபிள் எடுங்க, உங்க கையில பைபிள் எடுங்க. வாங்க ஏசாயா 31 அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் என்னங்க குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் என்னங்க மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னவாங்க? ஐயோ! மேல இருந்த லைனை வாசிங்க. இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை என்னங்க நோக்காமலும், அதாவது கவனிங்க, தேடாமலும் கர்த்தரை நாடாமலும். அப்படின்னா தேடாமலும், அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் வந்து அதை சொல்லாமலும், பார்வோன் பெரிய ஆள் என்று அவனுக்கு அநேக ரதங்கள் இருக்குன்னு சொல்லி, குதிரைகள் இருக்குன்னு சொல்லி அதன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் பின்னால் எவனாவது போவான் என்றால் பைபிள் சொல்லுது அவனுக்கு ஐயோ! ஆபிரகாமின் கதை இதே மாதிரிதான். பார்வோனை தேடி போனதுனால ஆபிரகாமுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக கஷ்டங்கள் வந்தது. பஞ்சம் பெரிய பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த பஞ்சத்தின் பிரச்சனையை பார்த்தால் குடும்ப பிரச்சனையாக மாறிவிட்டது. குடும்பத்தை குலைக்கின்ற பிரச்சனையாக வந்துவிட்டது. மணந்து கொண்ட மனைவியை இழக்க வேண்டியதாக இருந்தது. காரணம் தெரியுமா? காரணம் சொல்லவா? அவன் இருந்த இடத்துல பஞ்சம் வந்த போது அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் கேளுங்க, தேவனை அவன் வந்து தேடாமல், தேவனை வந்து நாடாமல், நம்பாமல் ஆபிரகாம் அவசரப்பட்டு பார்வோனை தேடி போறாங்க. வாங்க ஏசாயா 30 அதிகாரம் 2 வசனம் தொடங்கி, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே என்னங்க ஒதுங்கவும் வேண்டும் என்று என்னங்க எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய, வாசிங் அடுத்த லைன, முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு என்னங்க ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து நிழலை தேடிப்போனால் கவனிங்க, என்னங்க நிலைமை? அது அவமானத்துக்கு ஆளாகும். எவ்வளவு தெளிவா இருக்குங்க. என்னிடத்திற்கு நீ வராமல், என்னிடத்தில் வந்து உன் கஷ்டங்களை நீ சொல்லாமல், அவருக்கு ஏதோ பணம் இருக்குன்னு சொல்லி, அவருக்கு ஏதோ பெயர் இருக்குன்னு சொல்லி, அவருக்கு ஏதோ புகழ் இருக்குன்னு சொல்லி, அவர் ஏதோ ஒரு பதவியில இருக்கிறார்னு சொல்லி, அவர் ஏதோ உதவி செய்வார் என்று சொல்லி, என்னை வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது எந்த இடத்திற்கு யாரை தேடி போனாலும் உங்களுக்கு மிஞ்சுவது என்னவென்றால் அவமானம், வெட்கம், சிரமம். தேவன் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார், சபையே பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நேரா தேவன்கிட்ட வந்து சொல்லுவது நல்லது, அவர்கிட்ட பகிர்வது நல்லது. ஏனென்றால் அவரை மிஞ்சிய ராஜா இந்த பிரபஞ்சத்துல ஒரு நாள் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன் தானே, குடும்பத்திலே பிரச்சனை வந்துவிட்டது. இந்த பிரச்சனையினால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதனாலே, திட்டிக் கொள்வதனாலே அந்த பிரச்சனை வளருமே தவிர அந்த பிரச்சனை தீராது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வை தரக்கூடிய தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் கிட்ட உன் பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பமாக கொண்டு வந்து அவரிடத்தில் சொல்வோம் என்றால் அந்த குடும்ப பிரச்சனைக்கான நேர்த்தியான ஒரு தீர்வை அவர் தருவார். ஆனால் நாம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேவனிடத்தில் போய் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக, அதாவது எவ்வளவு சொன்னாலுமே வக்கீல் கிட்ட போய் கோர்ட்டு படிய ஏறி அங்க ஏதோ பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை போய் தீர்வை அங்க தேடினால் கட்டாயமாக உங்களுக்கு சோர்வும் நிராசையும் தான் மிஞ்சும். உன் வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு கிடைக்காது. உன் பிரச்சனைக்கான தீர்வு ஒரே ஒரு இடத்தில்தான் கிடைக்கும். அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையில்தான், அவர் சந்நிதியில்தான். அவருடைய சந்நிதிக்கு வராமல், அவர் சந்நிதியில் வந்து நீ ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் சரி, உன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் உனக்கு மிஞ்சுவது நிராசையும் சோர்வுதான். புரிந்து கொள்ளுங்கள். வாங்க ஜெபிக்கலாம். தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், என் கூட தான் அவர் பேசியிருக்கிறார், இந்த செய்தி எனக்காகத்தான் அப்படின்னு யாராவது இருந்தா உங்கள் கரத்தை உயர்த்துங்கள், ஜெபிக்கலாம்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாக திட்டவட்டமாக எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய பார்வைக்கு முன்னாடி எங்களை குற்றவாளிகளாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதப்பா. ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு விரோதமாக போய் நாங்கள் சாதிக்கக்கூடியது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தீராத கஷ்டங்கள்தான், தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும். மிக தெளிவாய் திட்டவட்டமாய் என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீர். கேட்ட வார்த்தையை விசுவாசித்து வாழ்க்கைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் அப்பா வெற்றியை சாதிக்க உதவி செய்ய வேண்டுமென்று தங்களை தாங்களே உமக்கு முன்பாக அர்ப்பணித்த, மனஸ்தாபப்பட்ட அப்பா, மன்னிப்பு கேட்ட எல்லோருடைய வாழ்க்கையிலும் புதிய இருதயத்தை தர வேண்டுமென்று, புதிய வாழ்க்கைக்குள் நடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.